இலையெல்லாம் பெரிய பெரிய மீனுல அந்த அண்ணாங்க நமக்கு தருவாங்கல்ல. ஏ ஜாலி ஜாலி. கொண்டாங்க கொண்டாங்க. இல்ல நம்மள ஒரு நாள் இந்த அண்ணாங்க மாதிரி மீன் பிடிக்கலன்னா கண்டிப்பால உங்க அப்பா வியாட்டியா விட்டுட்டு வந்துறீன்னா. எங்க அப்பா தான் ஊரை விட்டு ஓடிட்டாரு. அவரு அதுக்கப்புறம் வரவே இல்ல. அதுக்கு என்னல உங்க பாட்டி சேலை எடுத்துட்டு வா, அது போதும். எங்க அக்காலாம் ஆத்துக்கு வரும்போது அப்படிதான் பிடிப்பா. சாலு எங்க அம்மா சேலை அந்த மாதிரி ஏதாவது எடுத்து, நீ உங்க அம்மா சேலை எடுத்து அடிப்பாவல்ல, உங்க பாட்டியோட சேலையை எடுத்துட்டு வந்துரு ஏதாவது பழைய சீலைய. சரில சரில சாரில சிம்பு, கோச்சுக்கிடாதல. நான் தெரியாம சொல்லிட்டேன். அந்த அண்ணாங்க வியாட்டி அவுத்துதானே மீன் பிடிச்சாங்க, அதனாலதான் சொன்னேன். நான் வேணும்னா எங்க அப்பா வியாட்டி அவுத்து எடுத்துட்டு வரேன்னா. சரில மோள முட்டி. ஏல என் பேர் மோள முட்டி இல்லல, மம்முட்டி. நீ தானல ஸ்கூல்ல அம்மா மோள முட்டது, மேம் மோள முட்டது, சீக்கிரம் போணும் ரெஸ்ட் ரூம் மோள முட்டது அப்படி நிப்ப. அதனாலதான் உனக்கு பேர் மோள முட்டி. போல கோள முட்டி. நான் எப்பலாம் கோள முட்டினா எனக்கு கோளி முட்டையே தெரியாது. இல்ல இவன் தானல கிளாஸ்ல கோளி முட்டிட்டடப்பா. இல்ல ஜெகன் நல்லா இல்ல இழுத்து கொண்டு கரையில போடு. இல்ல உங்களோட பஞ்சாயத்துல அப்புறம் பார்க்கலாம்ல. அந்த அண்ணன் மீன் பிடிச்சாரானே அத முத பாப்போம். அம்மா இப்ப நமக்கு மீன் தான் முக்கியம். வாங்க வாங்க கரைக்கு வாங்க. அப்படிதான் அணைச்சு கொண்டாளா. ஏய் சமல ஜெகனே, இவ்ளோ மீன் கிடைக்கும்னா எதிர்பார்க்கலல. முத கரைக்கு கொண்டு போ, மீதி அப்புறம் பேசிக்கிடலாம். தண்ணிக்குள்ளே விட்டுட்டேன்னா அவ்வளவு ஓடிடும் அம்மா. ஏ பையல்வளா கொஞ்சம் தூரம் நவுளுங்களே. அப்படியே கீழ வை. ஏய் சூப்பர்னே. வேற சிங்கிள் ஸ்கேங்கன்னா சும்மா வா, நாங்க தெறிக்க விட்டுருவோம்ல. சூப்பர்னே. ஏலே எவனாவது எனக்கு அந்த வியாட்டியத்துக்கு உள்ள போடுங்களே. ஏலே எனக்கு மீனெல்லாம் கடிச்ச மாதிரி இருக்குல, தயவு செய்து சீக்கிரமா வியாட்டியத்துக்கு போடுங்க, வெளிய வர முடியாது. கேக்கல. ஏலே தயவு செய்து வெறுப்பேத்தாதீங்களே, தயவு செய்து இந்த பக்கம் வியாட்டியத்துக்கு போடுங்க. மானத்தை வாங்காதீங்களே, சட்டி கூட போடல. ஐயே இந்த அண்ணன் சட்டி போடலையா. நல்லா கடிக்கட்டும்ல மீன் இன்னைக்கு உன்னைய. இன்னைக்கு செத்தா சரிசு. இல்ல நண்டு உள்ள அடக்கும்ல பாத்து. இல்ல பயமுறுத்தாதீங்களே, தயவு செய்து அந்த வியாட்டியை மட்டும் உள்ள எடுத்து போடுங்களே. வாய்ப்பில்ல ராஜா, இன்னைக்கு பூரா நீ உள்ளதா இருக்கணும். நாங்க மீன் எல்லாம் சுட்டு தும்போ, நீ வெளியே அங்க உள்ள இருந்து பாத்துக்கிட்டு இருக்கணும். ஆழமா உள்ள போக மாட்டேன்னு சொன்னல, முள்ளு குத்துன்னு நான் தானே தூரமா போனேன். கொஞ்சம் இறக்கம் காட்டுக்கல. அதெல்லாம் முடியாது, கொஞ்ச நேரம் நீ தண்ணிக்குள்ளே இரு, நாங்க போய் வேலையை முடிச்சிட்டு வரோம். பாருங்களேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே இழுச்சு வந்துருவேன். சின்ன பையனெல்லாம் இருக்கானுவ, வேற கண்ணு கெட்டு தரம் பாத்துக்கிடுங்க, அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எல்லாம் வந்து விழுந்து தொலைச்சிடாதுல. கொஞ்சம் பொறு, நாங்க மீனை கிளீன் பண்ற இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு கொண்டு வந்து தாரோம். அள்ளி மண்ணுல கொட்டி போட்டுட்டு வியாட்டி இந்த பக்கம் எட்டி போடுங்களே, அப்புறம் கிளீன் பண்ணிக்கிடலாம். கிளீன் பண்ணிட்டு தண்ணில அலசணும்ல. கொஞ்சம் பொறு, நாங்க ஒரு ஐடியா பண்ணிட்டு உனக்கு தாரோம். அது வரைக்கும் நீ தண்ணிக்குள்ளே இரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிக்க வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு தண்ணிக்குள்ள சூப்பரா இருக்கு. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு வியாட்டியை மட்டும் வீட்டுக்கு போறதுக்குள்ள தந்துருங்க. வீட்டுக்கு போகும்போது எங்கடா தூக்கி எறிஞ்சிட்டு ஓடிடாதீங்க, அப்புறம் கடுப்பாயிருவேன் அம்மா. அதான் தந்துருவோம் மச்சான், அப்படிலாம் பண்ண மாட்டோம். ஓகே ரைட், நான் இப்ப உள் நீச்சல் முங்கு நீச்சல் எல்லாம் போட்டு வரேன். ஏல கார்த்தி, நம்ம மீனெல்லாம் கிளீன் பண்ணிட்டு மீனை சுட்டுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உன்னைய கூப்பிடுறோம்னு சொல்லிட்டு அங்க தள்ளி எடுத்துட்டு போயிருவோம். போகும்போது வியாட்டிய வேலையில தூக்கி போட்டுட்டு வந்து எடுத்துக்கன்னு ஓடிடுவோம். என்ன பண்றான்னு பார்க்கலாம். சரில, இன்னும் கொஞ்ச நேரத்துல பொம்பளை ஆள்வெல்லாம் அங்க துணி துவைக்க வரோம். அவன் தண்ணிக்குள்ள இன்னைக்கு சலஜபாதி தான் ஆக போறான் பாரு. வா தூக்கு வேட்டியை தூக்கிட்டு தள்ளி போயிருவோம். அவன் தண்ணிக்குள்ள முங்கு நீச்சல் அடிச்சுட்டு நடக்கட்டும். குட்டி கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டுங்க வாழ. எல்லாம் குட்டி குஞ்சாங்களா, என்ன அவ்வளோ நேரம் உட்கார்ந்துக்கிட்டீங்க? போய் சுள்ளி பறக்கிட்டு வாங்க. அண்ணங்க ரெண்டு பேரும் மீனை கழுவி சுத்தம் பண்றோம். அண்ணே நாங்க செருப்பு போடல, எனக்கு முள்ளு குத்தம். இளங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. சுள்ளி பறக்கிட்டு வர்றவனுக்கு தான் மீன், இல்லாட்டினா மீனும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, எஞ்சி ஓடி போயிரு. ஓடுங்க போய் பறக்கிட்டு வாங்க. பறக்கிட்டு வரையிலுக்கு தான் மீன். நானும் போறேன்னா. ஓடுங்க சீக்கிரம் போய் சுள்ளி பறக்கிட்டு வாங்க.
நிறைய முள்ளு பறக்குறவங்களுக்கு தான் நிறைய மீன் தருவாங்க. அப்ப நான் தான் நிறைய பறக்குவேன். இல்ல கார்த்தி, சின்ன பயிர் வெட்ட முள்ளு பறக்க விட்டுருக்கியா? கையில காலில் கிழிச்சு விட்டுவேன்னா வேற பஞ்சாயத்து ஆயிர போதுல. நம்மளே போய் பறக்கிட்டு வருவோம். அதுல வேணா இல்ல கொஞ்ச நேரம் காவலுக்கு உட்கார வைப்போம் மீனை பாத்துக்கிறதுக்கு. இல்ல அவனு என்ன வேலையவா பிடிக்கிட்டு வர போறானுவேன். நாங்க அப்படியே கிடக்கும்ல காஞ்ச சுள்ளி 1 2 அதுதான் பறக்கிட்டு வருவானுவேன். அதுக்குள்ள நம்ம மீனை சுத்தம் பண்ணிடலாம். இதை என்னத்துல சுத்தம் பண்ணிக்கிட்டு அப்படியே போட்டு சுட்டு எடுத்துட்டு அப்புறம் சாப்பிடும்போது செல்ல சதுக்கி எடுத்து அப்படியே திங்க வேண்டியதுதான். சேச்சே, அப்படின்னா நல்லா இருக்காதுல. செல்லுலாம் வாய்க்குள்ள போவோம். கிளீன் பண்ணி சுட்டு தின்னாதான் சூப்பரா இருக்கும். எத்தனை முறை கிளீன் பண்ணி தின்றுருக்கோம். கிளீன் பண்ணாம திங்கும்போது சே இப்படி நாசமா போச்ச மீனெல்லாம் சொல்லியிருக்கோம்ல. அதுவும் சரிதான். பாவம்ல சரிசு தண்ணிக்குள்ள கிடப்பான். வேட்டிய கணவன் தேடிக்கிட்டு அவன் கடக்கட்டும்ல. நம்ம அதுக்குள்ள வேலையை முடிச்சிருவோம். சரி. இதை சுட்டு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் சதீஷுக்கு பங்கு கொடுக்கணும்லால. அவனுக்கு ஏம்ல நம்ம கொடுக்க போறோம்? நம்ம தின்னுட்டு வேட்டியதுக்கு வேலையில போட்டுல ஓட போறோம். சே பாவம்லாவே கடக்கட்டும்ல. எத்தனை தடவை நம்மள தோட்டத்துல ஏதாவது ஆட்டையை போட்டுட்டு நம்மள மாட்டி விட்டுட்டு போயிருக்கான். தோட்டக்காரன் கட்டி வச்சு தோலை எத்தனை முறை உரிச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் அவன் எஸ்கேப் ஆயிட்டு பரவுவது நம்மகிட்ட என்ன நீ கிண்டல் பண்ணுவான். இன்னைக்கு அவன் அனுபவிக்கட்டும். நீ கிளீன் பண்ற வேலையை வரல. என்னமோ போ. அவன் கோவப்பட்டான்னு எனக்கு தெரியாது. அவன் கிடக்கான். ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் ஐல இல்ல. அத்தி மரம் ஐல இல்ல. எங்க போய் தொலைஞ்சானு தெரியல இந்த படுபாவி பைய. இந்த வாரம் இரு கம்பு எடுத்துக்கிட்டு நானும் ஊர் முழுக்க ரவுண்ட் அடிச்சு தேடி பார்த்துட்டேன். எங்க போய் தொலைஞ்சானு தெரியல இந்த பைய. இல்ல சிம்பு சிம்பு ஏல மீனா எங்க போற அவ்வளவு அவசரமா? விடுக்கு விடுக்குன்னு போறவ எட்டி பார்க்காம எங்க அவ்வளவு அவசரமா போற? நீங்க வேற சும்மா இருங்க வள்ளியம்மாச்சி. என் மோவனை தான் தேடி திரிய நானும். அவனுக்கு பள்ளிக்கூடம் லீவு விட்டாலும் தான் விட்டாவ. ஒரே காடு மேடுன்னு எல்லா இடமும் சுத்தி திரியான். ஒரு நேரம் வீட்டுல இருக்காண்டேங்க. சோறு தண்ணி திங்க கூட வர மாட்டேங்க. அவனை தினமும் தெருவா தேடி திரியதே எனக்கு வேலையா போச்சு. அதான் நான் கேட்கேன், ஏன் இப்படி தேடி திரியா? விளையாட போனவே வருவான்னு இரு. எங்கேயாவது டிவி பார்த்துக்கிட்டு இருப்பானா இருக்கும் வீட்டுக்குள்ளதான். அவன் போற இடம் வார இடம் அவ்வளோ வீட்லையும் கேட்டு பார்த்தாச்சு. எங்கேயும் இல்லையா. இன்னும் அவன் காலையில இருந்து ஒன்றும் திங்கல. காப்பியோட விட்டு வெளியே போனவன் தான். இன்னும் சாப்பிட வரல. நானும் இந்த வந்துருவான்னு பார்த்தேன். வரையே இல்லையா. மாமியாட்டையும் சொல்லி பார்த்துட்டேன். அவன் எங்கெல்லாம் நின்னா கூட்டு வாங்கத்தேன்னு. அவன் போனவன் வருவான்னு இருக்காவ. எனக்கு தான் பெத்த மனசு தாங்க மாட்டேங்குது. பிள்ளை பசியோட கிடக்குமேன்னு. சரி இங்க வா, ஒரு வாய் கஞ்சி தண்ணியாவது குடிச்சிட்டு போ. அவன் ஏன்டா வள்ளிமாச்சு, என் மோவனை நான் ஃபர்ஸ்ட் பார்த்து அவனை 4 அடியை போட்டு அவனுக்கு வயிற்று கொடுத்தாதான் எனக்கு சோறு இறங்கும். சோறுகறிலாம் ஆக்கிட்டியா? ஆமா, மீன் வாங்கி கறி வச்சேன். சாலை வந்துச்சுல, ஒரு 100 ரூபாய்க்கு போல வாங்கினேன். ஆமா நானும் அவங்ககிட்ட தான் வாங்கினேன். சரி நான் வாரேன் ஆச்சே. அட ஒரு நிமிஷம் இங்க வாழ, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன ஆச்சே? அடங்க வான்னா வாயா. இதுக்கு வேற வேலை இல்லை. ஊரு கதை உலக கதை எல்லாத்தையும் எவட்ட இருந்து என்னத்தை கறக்கலான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் இருங்க. சொல்லுங்க ஆச்சு. ஏலா நாளைக்கு ஓட்டு போடணும்ல. யாருக்கு போட போற? காசு கீசு எதாவது தந்தானுவலா? ஆச்சு இங்க பாருங்க, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க பார்த்துக்கிடுங்க. எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு யாருக்கு போடணும்னு தோணுதோ நீங்க போடுங்க. நானே எனக்கு யாருக்கு தோணுதோ அதை போடுவேன். இல்ல காசு கொடுத்தானா அதுக்கு மகளிர் உதவி தொகை எல்லாம் தருவானா? இல்ல என்ன ஏதுன்னு கேட்கேன். நம்ம அம்மாவுக்கு போட்டுக்கிட்டு இருந்தா, அவ உயிரோட இருக்க வரைக்கும் எம்ஜிஆருக்கு அடுத்து அம்மைக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம் ஜெயலலிதாவுக்கு. அதுக்கப்புறம் யாருக்கு போடணும் தெரியல, தெரிஞ்சது கருணாநிதி. அவனும் போயிட்டா, இப்படி எல்லாரும் போயிட்டாவே. எனக்கு யாருக்கு போடணும்னு தெரியல. அதான் உன்கிட்ட கேட்கேன். எவன் காசு தரவனுக்கு போடலான்னு பார்த்தா ஒருத்தனை தடவை கையில நீட்டலையே. ஆச்சுங்க பாருங்க, கையில நல்லா கம்பு வச்சிருக்கேன். மண்டையில ஒரே போட போட்டு தவுத்துருவேன். என்கிட்ட இது மாதிரிலாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். என் மோவனை தேடி போய்கிட்டு இருக்கேன். வாணி என்னமோ நானும் என்னமோ முக்கியமான விஷயம் தான் கேட்க போறீங்கன்னு பார்த்தா இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. போங்க அங்கே தூர. கிழவிக்கு வேற வேலை இல்லை. எவனும் காசு தந்தானு நம்ம வாயில இருந்து புடுங்க பாக்கு. அவன் தந்தா என்ன தரலன்னு என்ன ஓட்ட போட்டுட்டு போக வேண்டியது தானே. யாருக்கு விருப்பப்பட்ட இருக்கு எல்லாம் உன் துணி கலரை பார்த்தா எனக்கு ஒன்று தோணுது பத்துக்க. கல்லு பறந்து வர பத்துக்க கிழவி. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஒன்றும் பொறுமை கிடையாதம்மா. என்ன கேட்க வரன்றதை கூட காதில் வாங்காம ஓடியா வரு. சரி நம்மளுக்கே அங்கே போனால் கை நடுங்கும். என்னத்தையாவது ஒரு பட்டனை அமைக்கிட்டு வர வேண்டியதுதான். எலெக்ஷன் புத்து பால்வாடியில் தானே நம்மளை கூப்பிடுவாங்க. போய் நிற்க ஆகாது. எவன்ட்டையாவது சொல்லி என்னால் நிற்க முடியாதியா, நீ தூக்கிட்டு போயாவது ஓட்ட போட விடுங்கன்னு சொல்லி போயிடணும். அடுத்த வருஷம் ஓட்டுக்கெல்லாம் நான் இருப்பேனா இல்லையோ. என்ன வேகத்துல வண்டியில போறானு வேணு. இதுல வேற இந்த வாண்டுவனும் கைக்குள்ளையும் காலுக்குள்ளையும் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு தான் தெரியுதுவே. யாமவே எங்க நடக்கான்னு தெரியலையே. ஏன் பையல நில்லையே சின்னவையா. இந்த பையட்ட கேட்டு பார்த்தா தெரியுமான்னு பாப்போம். ஏ வணக்கம் மவன் தானே நீ, நில்லு கொஞ்சம். சிம்புவ பாத்தியா? அட எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. இன்னைக்கு மட்டும் அவன் கையில கடச்சானா அவன் முதுகு தோலை இன்னைக்கு உரிச்சிருவனாக்கும் உரிச்சி. எங்க போயிட்டு இருக்க? இந்த வாரம் இருங்கக்கா, முடியல. வெயிலுக்குள்ள கம்பு வச்சுக்கிட்டு எங்க போற? இது ஆடு மாடு மேய்ச்சிட்டு அலையிறியா? அதான் நான் ஒண்ணு பெத்து வச்சிருக்கேனே, அதை தான் மேய்ச்சிக்கிட்டு அலையே. அதை தேடி தான் திரியே.
யார் உன் மவனையா? ஆமாக்க, அந்த கழுதையை தான் தேடி திரியே. இந்த 2 மாசமும் லீவு விட்டாலும் தான் விட்டாவ. அவன் ஒரு நேரம் வீட்டுல இருக்க மாட்டாங்க. எங்கேயாவது பிடிச்ச அவனை கட்டி போடலாமான்னு தான் பாக்கேன். ஏதாவது கிளாஸ் சேர்த்து விட்டுற வேண்டியது தானே. அவனை என்ன கிளாஸ்ல சேர்த்து போட? உடம்புடியில இந்த நிறைய கிளாஸ்லாம் உண்டுல்ல. ஆனா என் மோளெல்லாம் கம்ப்யூட்டர் கிளாஸ் அனுப்பிடுறேன். உங்க மவ பெரிய பிள்ளைக்க இந்த சின்ன பையில நம்ம எங்க கொண்டு சேர்க்க சொல்லுங்க. ஆமா அதுவும் சரிதான் பத்தியா. என் மாமியாரை கொஞ்சம் இந்த பிள்ளைய பாத்துக்கிடுங்கன்னா அது பார்க்க மாட்டேங்குது. அது உட்கார்ந்து வெட்டி கதை தான் பேசிக்கிட்டு இருக்குது. அது இவனை கொஞ்சம் பாத்துக்கன்னா அவனால என்னால சமாளிக்க முடியாது, நீ பாத்துக்கங்க. நான் இவனை தேடி தெரியதே வேலையை வச்சுக்கணும். வீட்டுல வேலையை பார்ப்பேன்னா நான் இவனை பாத்துக்கிட்டு தெய்வனாக்கா. சரி கொஞ்ச நேரம் தெருவில் விளையாடிட்டு போறான்னு விட்டானா அவன் எங்க போறானே தெரிய மாட்டேங்குது. அவனை நான் ஒரு 10 நாளா தேடி தான் தெரியும். லீவ் விட்டு நல்லா இருந்து என்னத்துக்கு தான் அந்த 2 மாசம் லீவ் விடியாவன் இருக்கு. முன்னாடிலாம் 1 மாசம் கணக்கு லீவ் விடுவாவே. இப்பெல்லாம் வெயில காரணம் காட்டி 2 மாசம் லீவ் விட்டுறியாவே. இதில் வச்சு வீட்டுல சமாளிக்க முடியுமா சொல்லுங்க? எங்கேயாவது ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுலாமான்னு இருக்கு. சரி சரி ரொம்ப அவசரப்படாத. சரி ஒரு லெமன் ஜூஸ் வேணா போட்டு தரட்டுமா? வாரியா வீட்டுக்கு? என் மோவா கேட்டாலும் தான் 2 பழம் வாங்க போனேன். கடையில இருந்து 1 தான் இருக்குன்னு தந்தான். அந்தெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். லெமன் ஜூஸ்லாம் ஒன்றும் வேண்டாக்கு. ஒரு சொம்பு தண்ணி மட்டும் தாங்கக்கு குடிக்கட்டும். இந்த தெருவா இவனை தேடி திரிஞ்சதுல எனக்கு இதான் மிச்சம். முடியல, எனக்கு மூச்சு முட்டை ஆகி போயிருது. இரு என் மோவா ஐஸ் தண்ணி போட்டு வச்சிருந்தா எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் தாங்கக்கு குடிச்சிட்டு அந்த கழுதையை நான் தேட போறேன். இன்னைக்கு மட்டும் அவன் கையில கிடச்சான்னு வைங்களேன். அவனை தலைகீழ கட்டி தொங்க விடுறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்க நீங்க. சரி நீங்களும் எங்கேயாவது பக்கத்துல நிப்பான். ஒரு தெருவுலையும் காணுக்க. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. நான் கடையில நிக்கும் போது போனா மோவனையும் காணும்னு தேடிக்கிட்டு தெரிஞ்சா. அப்ப போனா மோவன் கூட போயிருப்பானோ? அவன் அந்த பையன் கூட தான் விளையாடிட்டு கிடப்பான். அந்த மோளை முட்டி போய் தானே அவன் எங்கனாலும் இழுத்துக்கிட்டு தெரிஞ்சிருவான். ஏனுமே போவியான்னு 2 சாத்தி சாத்தணும். கொஞ்சம் தண்ணி மட்டும் கொண்டாங்க, குடிச்சிட்டு போறேன். வா உள்ள வா. இருக்கட்டுக்கு காத்தாடையில இருக்கே, கொஞ்சம் ஒரு தண்ணி மட்டும் கொண்டாங்க. இந்த தெருவில் எங்கன்னா வந்தானா அவனை ஃபர்ஸ்ட் பிடிக்கட்டும். சரி அப்ப இரு நான் எடுத்துட்டு வரேன். இவனால ஒரே நமக்கு மூச்சு முட்டுதான். ஏன் கணக்காக்கா, ஏன் முவனை எங்கன்னா பாத்தீங்களா? ஓ முவனையா ஆத்தங்கர பக்கத்துல பாத்தியத்துக்கு சுள்ளி பொறுக்கிட்டு தெரிஞ்சா இப்ப வரும்போது கூட 2-3 பயல்வா இருந்தது. பெரிய பயனோட ஆத்துக்குள்ள மீன் பிடிச்சிட்டு அடக்கான்னு நினைக்கேன். என்னது ஆத்துக்குள்ள மீன் பிடிச்சிட்டு அடக்கானா? இந்த வார இருங்க. சரிக்கா, நான் பாத்துக்கிடுறேன். சொல்லாம கொள்ளாம ஓடிறியாங்க. அவனை தேடி தெரியதே வேலையா இருக்கு. நான் உங்க ஊரெல்லாம் தேடியாச்சு. அவன் ஆத்துக்கு போயிருக்கான். இன்னைக்கு அவன் கையை காலம் முடிச்சு வீட்டுல போடுறேன் பாருங்க. ஆமா வெயிலுக்குள்ள வந்து கிடக்குள்ள அந்த பிள்ளைல நினைச்சேன். நான் நீங்களும் எதுவும் துணி துவச்சிட்டாங்க ஆத்துக்குள்ள இருக்கீங்களோன்னு நினைச்சேன். நான் என் வீட்டுக்காருக்கு சோறு கொண்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்படியாக்க? சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிடுறேன். சரிம்மா போய் பாரு அவனை. சரிக்கா. இப்படி சின்ன பிள்ளைல கண்டுக்காம ஆத்தங்கிற வரைக்கும் விட்டுருக்கவள ஏதாவது ஒண்ணு கிடக்குன்னு ஆயிப்பச்சுன்னா என்ன பண்ணியது? அறிவு கெட்ட விழுவே. பிள்ளைய பெத்த மட்டும் காணாது. அதை பத்திரமா பாக்காண்டாமாக்கும். மீனா ஜில்லுன்னு தண்ணிக்குள்ள 2-3 ஐஸ் கியூப் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். குடி, நல்லா ஜில்லுன்னு இருக்கும். கூட 2 எலுமிச்சம்பழம் இருந்தா ஜூஸே போட்டு தந்திருப்பேன். கடைக்காரன் 1 தான் இருக்குன்னு தந்தான். தப்பா நினைச்சு கடாதே. இந்த குளிர் தண்ணி குடி. அடா அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கு. என்னாச்சு ரொம்ப கோவமா இருக்க? இந்த பைய ஆத்தங்கரையில நிக்கானாக்கா. இப்பதான் கணக்கா சொல்லிட்டு போறாவ. எது ஒத்தையிலையா? அங்க 2-3 பயலோட நிக்கானா. போய் நான் இப்ப இனிமேதான் போய் அடிச்சு இழுத்துட்டு வரணும். திரும்ப தண்ணியை குடி. குடிச்சிட்டு போய் பார்த்து கவனமா கூப்பிட்டு வா. ஆத்தங்கரைக்கு என்னத்துக்கு போனா? தண்ணிக்குள்ள இறங்குனா என்ன ஆகுறது? இனிமே போவியான்னு போட்டு தவுத்துற மாட்டேன் இன்னைக்கு. தண்ணியை குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு கப்பன்னு எரியுது. கோபம் உச்சிக்கு வந்துட்டு என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. அந்த பயலை ரொம்ப அடிச்சு கிடிச்சு விடாத. சின்ன பையன் தானே, கவனமா பொறுமையா எடுத்து சொல்லி கேட்டுக்கிடுவான். இந்த பையனுக்கு திமிரு இருக்க. என் மாமியார் கொடுக்க இடத்துல தான் அவன் எந்த ஆட்டம் ஆடியான். நான் என் பேச்சை கேட்க தான் செய்வான். இருங்க நான் பாத்துக்கிட்டேன். தண்ணியை குடிச்சு விடட்டும். தாங்கக்கா போதும். சரி பார்த்து கவனமா பிள்ளைய கூப்பிட்டு வா. சரிக்கா அந்த வாரேன். பாவம் இந்த மீனா இந்த பயலை வச்சுக்கிட்டு என்ன பாடுபடியா. நல்லா சாப்பிடுங்களே, சந்தோஷமா சாப்பிடுங்க. எலே எங்கலாம் போனீங்க? எலே ஜெகனே யாராவது இருக்கீங்களா? நல்ல பயலுவ அவ்வளவு விட்டுட்டு போய்டானோ பேரு. அத எங்கயாவது மீன் சுட்டு தின்னுட்டு இருப்பானோன்னு நினைக்கேன். வாசம் வருது. எலே கார்த்தி வந்தன ஒருத்தனையும் சும்மா விட மாட்டோம்ல. ஒழுங்கு மரியாதை வியாதி வந்துட்டு போறீங்க. இல்ல அவன் கூட்டிட்டு அடக்கான்னு நினைக்கேன். சத்தம் தான் கேக்குது. நீ நல்லா அவன் வியாட்டியை போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க. அவன் வியாட்டியை கேட்டுக்கிட்டு இருக்கான். கொண்டு போய் குடு போ. இன்னைக்கு அவனுக்கு வியாட்டியை கொடுக்கதா இல்ல. மீன் சூப்பரா இருக்கு. சாப்பிடுங்க. என்ன இந்த ஒரு மீனை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லா ஆயிரும் போல இருக்கு. மோள முட்டிக்கு ஒண்ணு தின்னாலே வயிறு நிறைஞ்சிரும். பேத்த குட்டிக்கிறங்க இருப்பான். இல்ல மோள முட்டி சொல்லாதல, மம்முட்டின்னு கூப்பிடு. யார்ல உங்களுக்கு பேர் வைக்க? மம்முட்டி கடப்பாரன்னு. இல்ல சிரிச்சி எல்லாம் எங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஏம்ல அவனை மோள முட்டிங்கிய. அவன் கிளாஸ்ல ரெஸ்ட் ரூம் வந்துச்சுன்னா மிஸ் மோள முட்டுது மேம், மோள முட்டுது மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே குதிச்சுட்டு அப்படியே அதுமே பேருவா விடலன்னா. அதனால அவனை நாங்க மோள முட்டின்னு தான் கூப்பிடுவோம். அவன் பேரே மோள முட்டி ஆகி போச்சு.
இல்ல நீ டவுசர்ல இன்னைக்கு சீ போட தானே அந்த மாதிரி நான் ஒன்னும் சீ போடல நான் ஒண்ணுக்கு தான் போனேன் ஐயே சாப்பிடும்போது சீ கீ நீட்டு நடக்கானுங்க பேரு ஸ்கூல்ல இதெல்லாம் நடக்கிறது சாதாரணம்ல எங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவோம் பத்துக்க சொல்லு நானும் சொல்லுவேன் என்னைய மாடுமுட்டின்னு கூப்பிடுறான்னு குட்டி குஞ்சங்க அட்டகாசம் பழத்த அட்டகாசமா இருக்க இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மள சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்குல்ல வா வா எங்க தெருவுக்கு விளையாட வருவல்ல அப்ப பாத்துக்கிட்டேன் எங்க அம்மா கிட்ட சொல்லி நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு நானும் எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன் சாப்பிடுங்களா சண்டை போடாம ஜெகனு வாழ மீனை எடுத்துக்கிட்டு அவன் பக்கத்துல போய் நின்று வெறுப்பேத்துவோம் சரி வா போ எல்லாம் நீங்களும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கதா இருந்தா இருங்க நாங்க தான் வந்துடுறோம் நல்ல வேலோ முள்ளெல்லாம் நல்லா அழகா படைக்கி தந்தானுவேன் சாப்பிட்டுட்டு வந்து வாங்கிக்கிடுங்களே மீன் சூப்பரா வந்திருக்குல பாரியா வா வந்து சாப்பிடு வந்துட்டீங்களா தயவு செய்து அந்த வியாட்டி மட்டும் ஈரமானா கூட பரவாயில்ல உள்ளதுக்கு போடுங்க வெறுப்பேத்தாதீங்க சரிசு நல்லா ஜாலியா இருக்கா தனிக்குள்ள மீன் எல்லாம் ஒண்ணும் கடிக்கலையா டேய் வெறுப்பேத்தாதீங்கடா குளிருது நடுங்க ஆரம்பிச்சிட்டு எனக்கு பாரு நாங்க மீனை சாப்பிடுறோம் நீ பாத்துக்கிட்டே தண்ணில விளையாடு வந்தேன்னு வையா ஒருத்தனையும் விட மாட்டேன் அவனாரையும் உறிஞ்சு விட்டு அவனை கிட்ட ஆக்கிடுவேன் பாத்துக்க வா பாப்பா இந்த வார இருங்களே எல்லாம் அவன் வெளியே வாரம்ல ஐயா அந்த அண்ணன் ட்ரெஸ்ஸே போடாம வாராத எல்லாம் வாங்கல ஓடிடுவோம் ஐயா சீச்சி நீ சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கேன் வாங்க ஓடுவோம் எல்லாம் ஜெகடி மீனை தூக்கு வா நம்மளும் ஓடிடுவோம் தூக்கு நீங்கள் எங்க போனாலும் உங்களோட சும்மா ஓட மாட்டோம்ல இருங்களா வாரேன் பாருங்கம்மா உங்களுக்கு கட்டை பிரிச்சு மறுபடியும் நான் என் பக்கத்துக்கு நான் கட்டு போட்டிருக்கேன் எப்படியும் கொஞ்சம் நல்ல சரி ஆயிரும் பொருந்திரும் நம்பிக்கை இருக்கு நீங்க கரெக்டா வந்து ஒரு கட்டு பிரிக்கிறதுக்கு மட்டும் அப்பப்போ வந்துட்டு போற மாதிரி இருக்கும் வந்துட்டு போறது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வைத்தியரே வந்து கட்டு பிரிச்சு மாற்றி கட்டிட்டு போயிடுவோம் அம்மா வைத்தியரே இப்போ இடம் தெரிஞ்சிட்டுல என் மொவனே வந்து கூட்டிட்டு வந்து கட்டிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவான் எங்களுக்கு இடம் தெரியாம தான் லட்சுமி அக்காவை கூப்பிட்டு வந்தோம் சரி யாரை கேட்டாலும் தான் உங்களுக்குள்ள சொல்லுவாங்களே நம்ம வீட்டை நீங்க எப்படி தெரியாம இருந்தீங்க அது சொந்தக்காரால ஒருத்தைய சொன்னாவே சரி வீலுக்கு தெரியும்னா கூட்டு வந்துருவாங்களா நினைச்சிட்டு தான் வேற நாங்க வந்தோம் இதுல என்ன இருக்கு வைத்தியரே அந்த தைலத்தை கொடுங்க தைலத்தை போட்டாதானே சரியாகும் இந்தாங்கம்மா இந்த தைலத்தை ஒரு நாளைக்கு 3-4 தடவையாவது கட்டுல போட்டுருங்க அது அப்படியே ஊறதான் உள்ள பொருந்தும் அப்படியா இதை ஊத்திக்கிட்டே இருக்கணுமா மேலே ஊத்தினா போதுமா ஆமா கட்டுக்கு மேல ஊத்துங்க போதும் நல்லா கேட்கும் இந்த தைலம் ஆமாம்மா அவரு சொல்றது சரிதான் அவ்வளோ இந்த தைலம் வேணும்னு வந்து வாங்கிட்டு போவாவ நல்லா கேட்கும் நீங்க கட்டுக்கு மேலோடி ஊத்துங்க சரிம்மா சரியா வைத்தியரே இந்த தைலம் ஒரு பாட்டில் சாம்பிள் தரப்படாதா நமக்கு என்னத்துக்கு உனக்கு சாம்பிளுக்கு ஊரே நம்பி வாங்கிட்டு போகுது காசை கொடுத்து உனக்கு சாம்பிளுக்கு தரணுமாக்கும் சாம்பிளுக்கு இல்ல என் மாமியார் கொஞ்சம் இடுப்பு வலிக்கு கை வலிக்கு கால் வலிக்குங்க அதான் அதுக்கு கொடுக்கலாமேன்னு பார்த்தேன் 250 ரூபா தான் ஒரு பாட்டில் வாங்கிட்டு போறதா இருந்தா வாங்கிட்டு போவோம் அது வந்து என் மாமியாரே வாங்கிடும் வேண்டாம் எனக்கு சாம்பிளுக்கு வாசியில் வாங்கிட்டு போலாம் கத்தியோ அப்புறம் என்னைக்கு வரணும் கட்டுப்பிடிக்க எலெக்ஷன் இருக்கலாமா நாளைக்கு ஓட்டு போட எப்படி போவீங்க ஓட்டு இருக்கும்ல உங்களுக்கு ஆமா என் பேராண்டி தூக்கி கொண்டு நானும் ஓட்டு போட கூட்டு போயிருவான் ஓட்டு போட போகணும் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு வாங்க சரி எவ்வளவு 500 ரூபாமா கட்டுப்பிடிச்சு கட்டுறதுக்கு 250 என்னைக்கு 250 500 ரூபா ஐயா நீ காசை கொடுத்துட்டு வா நான் அத்தையை கூட்டு போய் வண்டியில உட்கார வைக்க சரிம்மா சரி வைக்கிறே அப்ப நாங்க வாரோம் அத்தை வாங்க பொறுமையா நாங்க வைக்கிறே காசு இலக்கியக்கா கொஞ்சம் நில்லுங்க சரிப்பா போயிட்டு வாங்க என்னக்கா வீட்டுக்கு போயிட்டு போலாம் என்ன ஐயோ என்ன லட்சுமி ஆண்டி வீட்டுக்கு கூப்பிடுறாங்க நேரா நம்ம அம்மாவே ஆச்சியும் வீட்டுக்கு கூட்டு போன முத இங்க போனா வேலைக்கு ஆகாது வீட்டுக்கு வந்துட்டு போங்க சாப்பிட்டுட்டு போலாம்ல பரவாயில்ல இருக்கட்டுக்க இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிடலாம் வீட்டுல நிறைய வேலை கிடக்கு பார்த்துக்கிடுங்க காலையில எல்லா வேலையும் போட்டபடியே போட்டுட்டு வந்தேன் பாருங்க நான் காலையிலே சமைச்சிட்டேன் சாப்பாடு எல்லாம் இருக்கு நீங்க வந்ததும் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் நீங்க பெய் தானே இனிமே சமைக்கணும் ஐயோ ஆண்டி அதெல்லாம் வேண்டாம் நான் போற வழியில ஏதாவது சாப்பாடு ஹோட்டல்ல வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவேன் உங்களுக்கு எதுக்கு சிரமம் அட இதுல என்னையா இருக்கு நீ என் வீட்டு பிள்ளைகளுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க உங்களுக்கு நான் இதை கூட பண்ணலன்னா எப்படி அம்மா எங்க காருக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டவள இல்லைன்னா நிற்கவும் முடியாது பாவம் காருக்குள்ள இருக்கட்டும் அவையாவது ஒரு வார்த்தை கேளுங்களா ஐயோ இருக்கட்டுக்கா பரவாயில்ல அதான் காலையில வந்ததுக்கு பிள்ளை ஜூஸ் எல்லாம் தந்தாலும் மோவா பிடிச்சாச்சுல இன்னொரு நாள் நாங்க வந்து சாப்பிடுறோம் ஆமாம்மா லட்சுமி நீ எதுக்க வருத்தப்படாத நாங்க போயிட்டு அப்புறம் இன்னொரு நாள் வாரோம் நல்ல வெயிலா இருக்கு பத்தியா அதான் ஏசியை போட்டுட்டு இருக்க உள்ள இன்னொரு நாள் வாரம் லட்சுமி எனக்கு வீட்டுக்கு போய் கொஞ்சம் முதுவ சாய்க்கணும் பத்துக்க சரிம்மா சரி அப்ப பார்த்து போயிட்டு வாங்க
சரி தப்பா நினைச்சுக்கிட்டாத என்ன, நாங்க இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறோம். இனிமே தான் கட்டு பிரிச்சு கட்ட வாங்கலாம் வர போவதானே செய்ய வேண்டியிருக்கு. என் பேரும் கூட்டு வருவோம்ல, அப்ப வாரேன். சரிக்கா, அது அம்மா சொல்றாவல்ல, அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் படுத்து எந்திக்கணும் போல இருக்கு. இங்க வீட்லயே படுத்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம். சரி, உங்களுக்கு என்ன அவசரமோ சரி போயிட்டு வாங்க அப்போ. ஐயா, அப்போ போகும்போது சாப்பாடு ஞாபகமா வாங்கிட்டு போயிரியா? சரி ஆண்டி, அதெல்லாம் ஹோட்டல்ல வாங்கிடுவேன். அவரு கட்சி வேலைன்னு இந்த எலெக்ஷன் வேலையை அலைஞ்சிக்கிட்டு தெரியாரு. இல்லாட்டினா அவரே கூப்பிட்டு வந்திருப்பாரு. அவர் இந்த எலெக்ஷன்லாம் முடிய வரைக்கும் கொஞ்சம் அவரை கையில பிடிக்க முடியாது. அதுவும் சரிதான், நாளைக்கு நாங்களும் ஓட்டு போட போகணும். சரி ஆண்டி, வாரோம். அம்மா வண்டியில இருப்போம். சரிக்கா வாரேன்னு. சரி 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 போயிட்டு வாங்க அப்போ. டாட்டா. லட்சுமியக்கா, நமக்கும் கார் இருந்தா இப்படி சொயின்னு போயிடலாம். பத்தியில வெயிலு ஒன்றும் தெரியாது, நல்லா ஏசியில சொகுசா உட்கார்ந்து போகலாம். வெயிலுக்கெல்லாம் பைக்லாம் எங்கேயும் போனா மண்டக்கிற்கு பிடிச்சி போயிருது. இந்த மாதிரி ஒரு கார் இருந்தா ஜம்முன்னு போகலாம். பத்தியிலாக்க உன் புருஷனு ஒன்றும் வாங்க சொல்ல வேண்டியது தானே. அடுத்த பிளான் நமக்கு கார் தான் போங்க. ஏசியை ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கின மாதிரி காரை ஒன்று இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி போட்ட வேண்டியதுதான். பெரிய பொண்ணுலாம் நல்லா ஜம்முன்னு எங்கே போனாலும் காரில் கிளம்பிடுறியா. அதே போல் நம்மளும் குடும்பமாக எங்கேயும் போனோன்னா நல்லா கார் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம்ல. அது சரி, இப்போ ரொம்ப முக்கியம் காரு. தூரம்னு வீட்டில் அவ்வளோ 2 பேரும் வேலையை பார்க்கலவளா சண்டையை போட்டு அடக்காலவளான்னு தெரில. அவளை போய் பேரை பார்க்கணும். லட்சம் இல்லைங்க, அது காரில் தானே போகுது. ஒரு ரெட்டு உங்கள் 2 பேரையும் வீட்டில் கொண்டு விட்டுட்டுமான்னு அடிச்சு விழா பற்றியில. இதுதான்க்கு பணக்காரங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். வரும்போது கூப்பிட்டு வந்துச்சுவேன், போகும்போது உங்களை அப்படியே வீட்டில் வாசல்ல இறக்கி விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு கேட்க மனசு வரல பத்தியில. அது எதுக்குலாம் நமக்கு 2 தெரு நடந்து போனா நமக்கு வீடு வந்துட போகுது. இதுக்கு எதுக்கு கார் எதிர்பார்த்துக்கிட்டு பாருங்க. அடிக்க வெயிலுக்கு நடந்து தானே போகணும். அதான் கேட்கேன், ஒரு வார்த்தை கேட்காவே செய்யலாம்ல. கேட்காம போயிட்டு பாருங்க, அவியல்வ வேலை முடிஞ்சதும். அவியல்வ கேட்டிருந்தாலும் நான் வேண்டான்னு தான் சொல்லியிருப்பேன். வேண்டான்னு சொல்றது உங்களோட பெருந்தன்மையான மனசுல வச்சு இருந்தாலும் அவியல்வ ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கணுமா இல்லையா? இப்ப என்னத்துக்குலாம் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா? ஏன் உனக்கு நடக்கவே முடியல? மனசு ஏத்துக்க மாட்டேங்குது லட்சு. ஒருத்தருக்கு நம்ம ஒரு உதவி செய்யறோம்னா அவைய திருப்பி நம்ம ஒரு ஆளா மனுஷியா கன்சிடர் பண்ண வேண்டாமா நம்மள? வா வா, வாயை முடிக்கிட்டு அமைதியா வா. யார் அது போன் அடிக்குது? எடுத்து பேசுங்க, போன் அடிச்சுட்டே இருக்குல்ல. ஹலோ, யாரு? புது நம்பரா இருக்கு. ஆண்டி, நான் தான் ஷாம். எங்க இருக்கீங்க? என்னையா ஏதோ விட்டுட்டு போயிட்டியா? ஐயா, அதெல்லாம் இல்ல ஆண்டி. நான் ஏதோ ஒரு அவசரத்துல கார் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். உங்களையும் ஏத்திட்டு உங்க வீட்டு பக்கத்துல விட்டுட்டு போயிருக்கலாம். அப்புறம் தான் தோணுச்சு. அம்மாவும் சத்தம் போட்டாங்க, பாட்டியும். அதனாலதான் கால் பண்ணேன் எங்க இருக்கீங்கன்னு. மனசு கேட்கல. எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க ஆண்டி, நான் வந்து உங்களை கூப்பிட்டு வீட்டுல கொண்டு விட்டுட்டு போறேன். ஐயா பரவாயில்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாரு பயதாம்லா? நான் இங்க பக்கத்துல வீட்டு பக்கத்துல வந்துட்டேயா. வேண்டாம், நீங்களும் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. ஐயா ஆண்டி, வீட்டு பக்கம் போயிட்டீங்களா? ஆமாப்பா, 2 பேர் தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க நடந்தே வீட்டுக்கு போயிடுவோம். நீங்க கவனமா வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த தைலத்தை கட்டுல நல்லா பாட்டிக்கு போட்டு விடு. அதுக்கப்புறமா மறுபடியும் அவருக்கு கட்டு அவுத்து கட்டணும்னு சொன்னார்ல, அப்ப ஞாபகமா வந்து அவுத்து கட்டிட்டு போயிருங்க. வரும்போது சொல்லு, வீட்டுக்கு வேணா வந்துட்டு போங்க. தைலம் வேணும்னா மறுபடியும் அவர்கிட்ட சொன்னா கூட காசு கொடுத்து வாங்கிக்கிடலாம். மறக்காம தைலத்தை மட்டும் ஊத்திக்கிடுங்க. சரி ஆண்டி. சரி, போகும்போது சாப்பாடு ஞாபகமா வாங்கிட்டு போய்யா. சரி ஆண்டி. சரி, வைக்கட்டுமா? சரி, பார்த்து பத்திரம். என்ன லட்சம், அந்த பையனா போன் பண்ண? ஆமா, சொல்லாம கொள்ளாம போயிட்டாவ, ஒரு வார்த்தை கேட்கலன்னு சொன்னல. அந்த பையன் ஏதோ ஒரு அவசரத்துல கிளம்பிட்டாம்புல இருக்கு. அதான் அவியல்வே சத்தம் விட்டாவலாம், அதான் போன் பண்ணியிருக்கான். எல்லாரும் நீ நினைக்க மாதிரிலாம் இருக்க முடியாவ. அவியலுக்கு என்ன சுச்சுவேஷனோ என்ன அவசரமோ, அது வேற வயசான பொம்பளை கொஞ்சம் படுத்து எந்திக்கணும் போகணும்னு வச்சுல, அதான் அவசரமா கிளம்பியிருப்பாவ. நம்ம உடனே தப்பா நினைக்கப்படாது யாரையும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். அது சரி அவ்வை தாய். சரி, வீட்டை சோறு இல்லை ஆக்கிட்டியா? இல்லை, என் மாமியார் செஞ்சுட்டு இருந்துச்சு. அது சரி அவ்வை தாய், பொறுமையா நடங்க. ரொம்ப வேகமா நடக்கிற ஒலிம்பிக் போட்டிக்கு போற மாதிரி. வீட்டுல அந்த கழுதைவே சண்டை போட்டுட்டு நடக்கால்வெல்லாம் என்ன நீ நடக்கால்வன்னு போய் பார்க்கணும்ல. உனக்கு என்ன, நீ நல்லா சுதந்திரமா திரியா? உன்னை மாதிரி திரிய முடியுமா எனக்கு? பசங்களா, பயப்படாதீங்க. நம்ம அண்ணங்க எல்லாம் காட்டுவாசியா மாறின தரணும். அண்ணா, செம காமெடியா இருக்கு. சும்மா இல்ல, அந்த அண்ணன்
தூங்க போறேன். இங்க பாருங்களேன், இந்த அண்ணா படுத்துட்டாங்க. நம்மளும் பேசாட்டிக்கு படுத்து தூங்கிடுவோமால. உங்க அம்மாலாம் வீட்டுல தியானம் பண்றாவளால. எங்க அம்மாலாம் தியாடுனாங்கன்னா நான் ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சிடுவேன். வளர்க்க நீ நான் மம்டி வீட்டுல இருந்தேன்னு சொல்லுவேன், நான் அவன் வீட்டுல இருந்தேன்னு சொல்லுவேன், அவன் என் வீட்டுல இருந்தேன்னு சொல்லுவான். ஆளாளுக்கு இப்படி சொல்லி ஏமாத்திக்கிடுவோம். நான் உங்க வீட்டுல இருந்தேன்னு எங்க அம்மாட்ட சொல்லிடட்டுமால? அப்படியே சொல்லு. சரி வாழ, வீட்டுக்கு போவோம். யாராவதுல எங்க அம்மா தேட ஆரம்பிச்சிருப்பாவ. எங்க அம்மாலாம் தேட மாட்டாவல. நான் வரல, நீ என்ன போ. இல்ல நீ போறியோ? நான் போல. வீட்டுல போர் அடிக்கும். இந்த அண்ணாங்க கூட நல்லா ஜாலியா இருக்கு. ஆமா, எனக்கும் நல்லா ஜாலியா இருக்கு. நானும் போல. இவங்க கூட இருந்தா வேட்டைக்கு போய் ஏதாவது பிடிச்சு தருவாங்க, சுட்டு தருவாங்க, சாப்பிடலாம். நல்லா ஜாலியா இருக்கு. அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தேன் எடுக்க ஒரு இடம் போறேன்னு சொன்னாங்கல்ல, அதான் நாங்களும் வெயிட் பண்ணி தேன் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவோம். நீ வேணா போல சிம்பு, உங்க அம்மா தேடுவாவல்ல. எனக்கும் போக பிடிக்கே இல்லல. அப்பனா உங்க அம்மாட்ட நீ ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சிரு. இங்க எங்க வீட்டுல சாப்பிட்டேன்னு சொல்லிடு. தேடினாங்கன்னா எப்படி இந்த இடத்துக்கு கண்டுபிடிச்சு வர மாட்டாங்கல்ல, அதனால பயப்படாதல. நம்ம ஜாலியா அது வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம். சதீஷ், நான் டயர்ட் ஆயிட்டேன், போதும்ல. அங்க ஒருத்தர பேரு படுத்துட்டான். ஆமா, நானும் டயர்ட் ஆயிட்டேன். சரி, தேன் எடுக்க போலாமா? இந்த நேரம் உட்கார்ந்துட்டு அப்புறம் போவோம்ல. வானர படையலா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லனா, இந்த சிம்பு பையன் சரியான பையன்தாங்கொல்லி. அவங்க அம்மாக்கு பயந்து பீச்சிக்கிட்டு இருக்கான். யால எங்க அம்மா தேடுவாங்கண்ணா, அதான் போவோமான்னு கூப்பிட்டா வர மாட்டேங்க. இல்ல தேடுவாங்கண்ணா போவாங்களா, போய் சாப்பிடணும்ல, நேரம் ஆயிட்டுல. பசிக்கலண்ணா, ஆனா எங்க அம்மா தேடுவாங்க, அதான் பயமா இருக்கு. அதான் வானு கூப்பிடுறேன், வர மாட்டேங்க. ஒத்தையில போக பயமா இருக்கு. எல்லாரும் ஒண்ணா வீட்டுக்கு ஓடுங்களே. எப்படி வந்திய? 3 பேரும் ஒண்ணா தானே வந்திய? 3 பேரும் ஒண்ணாவே போங்களே, தனித்தனியா போகக்கூடாது. எவனாவது திருட்டு பைய கள்ள பைய வந்து பிடிச்சிட்டு போயிருவான். அப்புறம் கண்ணு கிட்னி எல்லாத்தையும் கொண்டு போய் வித்து விடுவான், பாத்துக்கிடுங்க. அதெல்லாம் கர்ச்சிஃப்ல மயக்க மருந்து வச்சு கடத்திட்டு போயிருவாவ. ஒரு சத்தமும் நீங்க போட முடியாது. அதனால இப்படி ஆத்தங்கரைக்கெல்லாம் தனியா வரக்கூடாது. வீட்டுல உள்ள பெரியவங்களோட தான் வரணும், பெரியவங்களோட தான் போகணும். அப்ப நீங்களாம் தனியா சுத்திட்டு இருக்கீங்க. நாங்களாம் வளர்ந்துட்டோம்ல, இப்பெல்லாம் பெரிய பசங்க. நாங்களும் ஒன்னாதான் இருக்கோம், தனியாலாம் இங்கேயும் போக மாட்டோம். நான் ப்ளீஸ்ண்ணா, நீங்க இப்ப தியான் எடுக்க போறீங்க, தியானுக்கு பங்கு கேப்ப நாங்களும் வருவோம்னு தானே இப்படி போய் சொல்றீங்க? இல்லடா, உண்மையதான் சொல்றேன். உங்க அம்மா அப்பாவை தவிர்த்து வேற யாரு கூடயும் இப்படி எல்லாம் எங்கேயும் வெளியே போகக்கூடாது. கவனமா இருக்கணும். ஆனா எனக்கு பயமா இருக்கு. நான் வீட்டுக்கு போகணும். எங்க அந்த கழுதை சிம்பு? யார கேட்கல நீங்க தனியா ஆத்தங்கரைக்கு வந்த? காவலி பையனோட தான் சுத்திக்கிட்டு திரியல நீங்கல்வே. ஏக்கா, உங்க பிள்ளைல எங்க கூட வரல. நாங்க தனியா ஆத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது இந்த பிள்ளைல எல்லாம் ஆத்தங்கரையில இருந்துச்சு. இனிமே இப்படி சொல்லாம கொள்ளாம வருவியால நீ? அம்மா அடிக்காதம்மா, வலிக்குது. நான் வீட்டுக்கு போக வாங்கலான்னு கூப்பிட்டம்மா. இந்த மோள முட்டி விழுந்தா வர முடியேன்ட்டானுவே. உன்னைய நான் சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கடா இல்லையா? நீ எவன் கூப்பிட்டா என்ன? நான் வர முடியேன்னு சொல்ல வேண்டியதானல? இல்ல நீ பெரிய கழுதை தானல, நீங்க இந்த பையல்வட்ட சொல்ல கூடாதால? அக்கா, நாங்களும் இப்பதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம் இப்படிலாம் வரக்கூடாதுன்னு. நாங்களும் சொல்லாம இருப்போமாக்கா? ஆமாக்கா, சொன்னோம். இந்த பையல்வ தான் ஒரு வேத்தையும் கேட்க மாட்டேங்கானுவே. நீங்க போய் சொல்றீங்கானுவே. நாங்களும் மீன் சுட்டு தின்னுட்டு நடந்தோம்மா, அதனால அதை வாங்கி தின்னுட்டு அடுத்து நாங்க தியான் எடுக்க போறோம்னா, அதனால தியானதுங்கிறதுக்கு இருக்குன்ட்டு இருக்கானுவே. இந்த மாதிரி காவலி பெண்களோட சேர்ந்தீங்கன்னா நீங்களும் இப்படி காவலியா தான் போகணும். வீட்டுக்கு வா, உன் முதுகு தோலை நான் உரிக்கேன். உன்னைய தேடி காலையில இருந்து நீ சாப்பிடல. உன்னைய காடெல்லாம் உன்னைய சுத்தி தேடி ஊர் முழுக்க தெரிஞ்சிருக்கேன். நீ என்ன ஆத்தங்கரையில வந்து இருக்க? ஆத்தங்கரையில உனக்கு என்ன சோழிங்க? தண்ணிக்குள்ள இறங்கிருந்தா உங்க செத்துக்கிட்டு கிடந்தா யாருல நான் பதில் சொல்றது? வாடி போனவங்க அப்படின்னு திரும்பி வந்து என் மோனங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுங்க? நீ முருகேஸ்வரி மோவன் தானே? இரு, உங்க அம்மா எங்க உனக்கு சூடு வைக்க பழுக்க கம்பியை வச்சிருக்கா. குண்டில வச்சு இழுக்க வரா வர இழுக்க. ஆமல, குண்டில நீ உனக்கு பழுக்க கம்பியை வச்சு இழுக்க தான் போறா பேரு. ஆத்தங்கரையில வந்து ஆட்டமா போடுறியா ஆட்டம்? மோளு முட்டி பையல. என்னடா மோளு இப்ப முட்டிட்டு வராம கண்ணுல இருந்து வருதா? மோளு தண்ணில உனக்கு ஒரே முட்டிக்கிட்டு வரோம். இப்ப கண்ணுல இருந்து பத்துக்கிட்டு சாடுது.
ஒழுங்கு மரியாதை 3 முறை வீடு வந்து சேருங்களா வாங்க. கம்பெடுத்து வெளுத்து விடுவேன் வெளுத்து. என்னை அடிக்காதீங்க, எங்க அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன். அண்டையே பொழந்துருவேன். நடக்கல முன்னாடி. அம்மா அடிக்காதம்மா. வீட்டுக்கு வா மோன உன்னை நான் பாத்துக்கிட்டேன். போட்டு நட. போது பேர் அவ்வளவும். என்னல இந்த அக்கா இப்படி சொல்லிட்டு போகுது? அந்த பயலுவை இப்படி சுத்திட்டு திரிஞ்சானோன்னா அதுக்கு ஏம்னா நம்மள திட்டிட்டு போகுது இந்த அக்கா. நம்மள மாதிரி ஆயிடுவானோலாம். ஏன் நம்ம என்ன அவ்வளவு மோசமாவெல்லாம் இருக்கோம்? நம்ம பொறுப்பே இல்லாதவங்க மாதிரி பேசிட்டு போகுது. நம்ம பொறுப்பு பருப்பெல்லாம் ஒரு நாள் வேகும், அப்ப பாத்துக்கிடலாம். விடல. சரி வாங்கல, போய் தேன் எடுக்க போவோம். நான் முன்னாடியே பார்த்து வச்சிருந்தேன் அந்த இடம். இப்போ தேனை வேற எவனாவது எடுத்துட்டு போயிட்டானா இல்லை இருக்கான்னு தெரியல. அப்ப கொஞ்சமா வச்சிருந்து இப்ப எப்படியும் பெரிய தட்டா வச்சிருக்கோன்னு தோணுது. வாங்க போவோம். தேன் இல்ல மோனே, உன் மண்டைய தலையில கட்டி தொங்க விட்டுருவேன் அம்மா அந்த மரத்துல. எனக்கு தெரியல, அன்னைக்கு நான் பார்த்தேன் சின்னதா இருந்துச்சு, இப்ப பெருசா இருக்கும்னு நினைக்கேன். போய் பார்த்தாதான் தெரியும். சரிங்க போலாம். அட பெரிய பொண்ணு, நீ எப்ப வந்த? இப்போதான்க்கா வந்தேன் கொஞ்சம் முன்னாடி. நீங்கள் வைத்தியர் வீட்டுக்கு போயிருக்காவன்னு சொன்னாலுவே அதான் சரி அப்போ வந்துருவீங்களா இருக்கும்ட்டு இருக்கேன் இங்கே. அம்மா அவியலா எங்க? பின்னாடி வரவளோ? அப்படியா, சரி சரி. யாரெல்லாம் கேட்க? ஆமா சீனியர் அம்மா பாட்டிலாம் வந்தவள வரலையா? அவியல்வா அப்படியே போயிட்டாவ. யாராவதுன்னு நானும் வீட்டுக்கு கூப்பிட்டேன் சாப்பிட வருவாவன்னு. வேண்டாம் நாங்க வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறியோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாவ. அந்தால சரின்னு நானும் உமாலும் வாரோம். ஐயோ போச்சா, சோனிக்கு கருவி போச்சு. ஆமா சாப்பிட்டு போலான்னு கூப்பிட்டுருக்கலாம்ல. கூப்பிட்டேலா வரமுட்டேன்னு சொல்றீங்களா? வேற என்ன பண்ண? இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிறியோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாவன் யாராயிட்டுன்னு. சரின்னு நானும் வந்துட்டேன். ஏன்? அது ஒண்ணும் இல்லாம அவ முட்டை கிட்டெல்லாம் பொரிச்சு அப்பளம் பொரிச்சு வச்சா, அதான் ஏன் வரலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. பாவம் சோனி, கருவி போச்சு அவ முஞ்சி. ரொம்ப பேசாதானே, அம்மா எப்படியும் சாப்பிடறதுக்கு கூப்பிடுவாளா இருக்கும். வேற கூட்டுக்கு நம்ம வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்னா எதை நினைச்சிடக்கூடாதுன்னு தான் நான் எல்லாம் பொரிச்சு வச்சேன். சரி அது ஒண்ணு நல்லதுக்குதான். சரி கொஞ்சம் சோத்தப்பட்டு எடுத்துட்டு வாங்களா, பசிக்குது சாப்பிடட்டும். நீங்களும் சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லம்மா நானும் இன்னும் சாப்பிடல. வேற சோறுக்கு பத்தாம போயிட்டுனா நானும் ஒருவேளை இன்னும் வந்தவன்னா இல்ல சாப்பிடட்டு அப்புறம் நம்ம பாத்துக்கிடலான்ட்டு சாப்பிடல. அதான் ஒருபடி மறுபடியும் போட்டேன்னா உடனே வெந்து கிடக்குமே. போங்க அப்ப அவ்வளோ இருக்கும், கொஞ்சம் தட்டுல சோறை போட்டு எடுத்துட்டு வா. எப்படின்னா எனக்கும் கொஞ்சம் என்ன வேற சாப்பிடலன்னா எல்லாம் வருத்தப்படுவீங்களான்னு தான். அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேக்க. நீங்க வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு வாங்க. வாயை கிழிச்சு தச்சு போடுவேன் அம்மா. போ கொஞ்சம் சோறை போட்டு எடுத்துட்டு ஓடு. போறேன். இப்ப சந்தியா வா. ஆமா ஒரு பேசன்ல சோத்தப்பட்டு குழம்பெல்லாம் தனியா ஊத்தி எடுத்துட்டு வாங்களா, சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம். பெரிய பொண்ணு சாப்பிட்டியா இல்லையா? அவளுக்கு ஒரு தட்டை எடுத்துட்டு வா. சரிம்மா. அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு தான்க்கா வந்தேன், எனக்கு வேண்டாம். அட சாப்பிடுல, சாம்பார் தான் வச்சேன். இன்னும் வார ஒன்னதும் சரி சோறு கறி ஆக்கிட்டு போன்ட்டு போனேன். கூட்டுக்கு ஒன்றும் செய்யதான் செய்யல. பரவாயில்ல, அவன் அப்பளம் முட்டெல்லாம் பொரிச்சு வச்சிருக்காளாம், அதை கூட்டி சாப்பிடுவோம். உன்னையதான் காலையில இருந்து ஆளையே காணுமேனு பார்த்தேன். என்னடே என்னாச்சு, எதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா, சும்மா தான் வரல. வீட்டில் ஏகப்பட்ட வேலை கொடுத்துச்சு என் மாமியார், எல்லாத்தையும் செஞ்சுட்டு நடந்தேன். இன்னும் ஊருக்கு போகலையா அந்த பொம்பளை? இன்னைக்கு கிளம்பிடும்க்கோ, ஓட்டு போடியதுக்கு நாளைக்கு போய் ஓட்டு போடணும்ல, அதோட ஓட்டெல்லாம் அங்கே தான் இருக்கு. அதனால ஓட்டு போட கிளம்பிடும். ஆமா வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல ஓட்ட. போயிட்டு ஓட்டு போட்டுட்டு வரட்டும். ஆமாம், சிம்ரன்லாம் அனுப்பி விட்டுட்டேன். அது 1 மாதம் அங்கே இருந்து தான் வரும்னு நினைக்கேன். இல்லைனா அவ்வளோ இங்கே வரவளான்னு தெரில. என்னமும் பண்ணட்டும். இன்னைக்கு கிளம்புனாலும் கிளம்பிடும். சரின்னு சும்மா கிளம்பி அப்படியே வந்தேன். யாருக்கிட்ட ஓட்டு போட்டு போற? அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல, ரகசியம். அக்கா நீங்க அதுவும் ரகசியம் சொல்லப்படாது. அவியவிய ஓட்ட அவியவிய சிந்திச்சு யாருக்கு போடணுமோ போட்டுக்கிட வேண்டியதுதான். அது எல்லாருக்கும் நல்லா அமைஞ்சா சந்தோஷம்தான். நானும் ஒண்ணு மனசுல நினைச்சு வச்சிருக்கேன்க்கோ, அதுக்கு தான் போடணும்னு இருக்கேன். நீங்களும் எல்லாரும் மறக்காம போய் ஓட்டு போட்டு வந்துருங்க. யாரும் சோம்பல் பட்டு போடாம இருந்துடாதீங்க, கூட்டமா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு. ஆமா காலையிலே போனீங்கன்னா ஆளா போட்டுட்டு வந்துடலாம். ஆமா, நாங்களும் அப்படிதான் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். காலையிலே போறோம், போய் ஓட்டை போட்டுட்டு வாரோம். நம்ம உரிமை, நம்ம ஓட்டு நம்ம தான் போடணும். மறக்காம எல்லாரும் போய் போட்டுட்டு வந்துருங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குமான்னு பார்ப்போம்.